அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ நம்ம ஒவ்வொன்றா ரமலானினுடைய விஷயங்கள் பார்த்துட்டு வரோம். சர்க்கரை நோய் இருக்கவங்க கூட எப்படி நம்ம நோன்பு வைக்கலாம், இன்னும் என்னென்ன நன்மைகள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ ஒரு சிறந்த விஷயம் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, ஜிப்ரயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ரமலான் மாதத்தில் சந்திக்கும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாங்க அப்படின்னா, மிக மிக அதிகமாக வாரி வழங்கும் கொடையாளியாக இருந்தார்கள் அப்படிங்கிறத ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்றாங்க. இந்த ஹதீஸ் பார்த்தீங்கன்னா புகாரி ஷெரீஃப்ல பதிவிடப்பட்டிருக்கு. அப்ப நபி அவர்கள் இப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் எதுக்கு வருவாங்க? வஹி சொல்றதுக்காக வருவாங்க இல்லையா? அந்த நேரத்துல எப்பவுமே இல்லாதபடியா அதிகமாக நபி சாதாரணமாவே எந்த ஒரு பொருளையும் தனக்காக வச்சுக்க மாட்டாங்க, பிறருக்காக கொடுத்துருவாங்க. எந்த ஒரு பொருளுமே கூட நிப்பாட்ட மாட்டாங்க. ஆனா ரமலான் மாதம் வந்துட்டா இன்னும் பல மடங்கு அதிகமா கொடைத்தன்மையை அதிகரிப்பாங்க. காரணம் என்ன? ரமலான் மிக மிக புனிதமான ஒரு மாதமாக இருக்கு. ஒரே ஒரு ஃபர்ல நம்ம செஞ்சோம்னா 70 ஃபர்லுகள் செஞ்ச நன்மை நமக்கு கிடைக்குது. அப்ப 70 மடங்கு அப்படியே நமக்கு நன்மை எக்ஸ்ட்ரா ஆகும். ஆகையால அந்த மாதத்துல நம்மளால என்ன முடியுமோ ஒரு பேரிச்சம்பழம் பாக்ஸ் இல்லாதவங்களுக்கு நம்ம வாங்கி தரலாம் இல்லைங்களா? ஏன்னா அவங்களுக்கு நோன்பு திறக்கிறதுக்கு அது பெரிய விஷயமா இருக்கும், யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்மளால எது முடியுமோ அது இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பா முயற்சித்து பாருங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ்.